நண்பர்களே, டிசிஎஸ் மேரத்தான் லண்டன் மேரத்தானில் செபஸ்டியன் ஒருத்தர் கென்யன் அத்லட் 42 கிலோமீட்டர் மேரத்தானை 2 ஹவர்ஸில் முடிச்சிருக்காரு. இதே மேரத்தானை இதே பிளேஸில் 3 பேர் 2 ஹவர்ஸில் ஓடிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்தவர் 1:59:30 செகண்டில் ஓடிருக்காரு. செகண்ட் வந்தவர் 41 நினைக்கிறேன். மூணாவது வந்தவர் 2 ஹவர்ஸில் ஓடிருக்காரு. இவங்க இந்த மாதிரி டைமிங்கில் ஓடுறாங்க அப்படின்னா இவங்களோட மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு இவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்ததுனால மட்டும்தான் இவங்களால இந்த டைமிங் கொண்டு வர முடிஞ்சுது. இவங்க ட்ரைனிங் எடுக்கிறது மெத்தட் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். வீக்லி சேம் பேஸில் ரன்னிங் பண்ண மாட்டாங்க. வேறு டைமிங்கில் வேறு மாதிரி ஓடுவாங்க. அதுபோக இவங்க எடுத்துக்கூடிய டயட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் டயட் ப்ளஸ் மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டிருக்கனால தான் இவங்களால கொண்டு வர முடிஞ்சுது. இதுபோல் அவங்க ரன்னிங் ட்ரைனிங் எடுக்கக்கூடிய இடம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வில்லேஜாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் பீக்கில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வில்லேஜ் கிடச்சிட்டு இருக்கவங்க, வில்லேஜில் இருக்கவங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் சிட்டியில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இடம் கிடைக்காது. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தா என்னோடய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இப்போ வெளியே வரலான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரெகுலராக 5K 10K பண்ணுறோம். வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸ் லாங் ரன் 21 கிலோமீட்டர் பண்ணுறோம். இதுவுமே எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக தான் ஃபீல் ஆகுது. இதை விட்டு நான் உடச்சி வெளியே வர்றதுக்காண்டி வரக்கூடிய மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்திலேருந்து நம்ம ஒரு மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு நம்ம ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். நம்ம கூட யாரும் ரன்னிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம லொக்கேஷன் சென்ட் பண்ணுறோம். சேர்ந்து ஒன்றா ரன் பண்ணுவோம். ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், ஹெல்த்தியாக இருப்போம், ஃபிட்டாக இருப்போம், ரன்னிங் போவோம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கான வீடியோ முடிஞ்சுது. ஒர்க் ஹார்ட், ஸ்டே ஸ்ட்ராங்.